Hello students, welcome you all to the video lecture on quantitative aptitude number system. Question பாத்தீங்கன்னா, which of the following number is divisible by 45? So நம்ம rule பாத்தீங்கன்னா, a number is divisible by 45 அப்படின்னா, if it is divisible by both 5 and 9. So 9 5s are 45. அப்போ ஒரு number 45 ஆல divide ஆகணும் அப்படின்னா, அது கண்டிப்பா 5 ஆலையும் divide ஆகிறதுக்கு chance இருக்கணும். அதே மாதிரி 9 ஆலையும் டிவைட் ஆகணும். ஸோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டியுமே கண்டிப்பா இருந்தா அந்த நம்பரை நம்ம வந்து இட் கேன் பி டிவிசிபிள் பை 45 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிவிசிபிள் பை 5 அதோட ரூல் பார்த்தீங்கன்னா டிவிசிபிள் பை 5 ஓட ரூல் பார்த்தீங்கன்னா நம்மளோட லாஸ்ட் டிஜிட் அதாவது யூனிட் டிஜிட் வந்து எய்தர் 0வா இருக்கணும் இல்ல 5ஆ இருக்கணும். ஸோ யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா எய்தர் 0வா இருக்கணும் இல்ல 5ஆ இருக்கணும். ஸோ இந்த 4 நம்பர்லையுமே நம்மளுக்கு யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 5 இருக்கு. ஸோ அப்போ 4 நம்பருமே கண்டிப்பா 5 ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டிவிசிபிள் பை 9 பார்க்கணும். ஸோ டிவிசிபிள் பை 9 பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அந்த டிவிசிபிள் பை 3 மாதிரி தான். The sum of the digit should be divisible by 9. So divisible by 3யும் பாத்தீங்கன்னா sum of the digit should be divisible by 3. அதே மாதிரி தான் நம்மளுக்கு divisible by 9ம். So divisible by 9ம் பாத்தீங்கன்னா sum of the digit should be divisible by 9. Sum of the digits should be divisible by 9. So அப்படி பார்க்கும்போது நம்ம கொடுத்திருக்க நம்பரை வந்து ஆட் பண்ணி அது வந்து 9 ஆல டிவைட் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுவோம். So first number எடுத்துப்போமா. So 1 2 3 7 5 1 2 3 7 5. So இந்த நம்பர்ல இருக்க ஒவ்வொரு டிஜிட்ஸையும் ஆட் பண்ணிப்போம். 1 plus 2 plus 3 plus 7 plus 5. So 1 plus 2 3 3 plus 3 6 6 plus 7 வந்து 13 13 plus 5 வந்து பாத்தீங்கன்னா 18. So sum of the digits find out பண்ணியாச்சு. It should be divisible by 9. 9 ஆல இது டிவைட் ஆகுதான்னு செக் பண்றோம். So 9 1s are 9, 9 2s are 18. So அப்ப இந்த நம்பர் வந்து it is divisible by 9. ஏன்னா நம்ம ஆட் பண்ணி அதை 9 ஆல டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இங்க வந்து ஒரு நம்பர் தான் கிடைக்குது. ஓகே, ஒரு நேச்சுரல் நம்பர் கிடைக்குது. ஸோ அப்ப கண்டிப்பா இந்த வேல்யூ it is divisible by 9 as well as divisible by 5. அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா A தான். A தான் நம்மளோட ஆப்ஷன். 1 2 3 7 5 தான் ஆன்சர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டா இருக்கிறதுனால மற்றதை நம்ம செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.